ஒரு செக்ஷன் தானே, ஒரு எதனா பாதுகாப்பு பண்ண முடியாது. யாரும் எந்த ஒரு சேஃப்டி பண்ணல. நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பேக்கப் போறாங்க? நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பேக்கப் போறாங்க? இந்த உயிர் யார் பாதுகாப்பாங்க? நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பேக்கப் போறாங்க? இந்த உயிர் யார் பாதுகாப்பாங்க? அப்பாவோட கண்ணு முன்னாடியே இந்த 2 குழந்தைகளுக்கு இப்படியே ஆகணும். காலையில பள்ளிக்கு போகும்போது ஏற்பட்ட சோகம், நொடி பொழுதில் நடந்த பயங்கர விபத்து, கொதித்தெழுந்த பொதுமக்கள். அவங்களா நினைச்ச ஒரு செக்ஷன் தானே, ஒரு எதனா பாதுகாப்பு பண்ண முடியாது. யாரும் எந்த ஒரு சேஃப்டி பண்ணல. நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பேக்கப் போறாங்க? இந்த உயிர் யார் பாதுகாப்பாங்க? பாண்டிச்சேரி தொண்டமாநத்தம் பகுதியை சேர்ந்தவர் நடன சபாபதி. பாண்டிச்சேரி அரசு கூட்டுறவு துறையில வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுடைய ஒய்ஃப் அனிதா. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஜீவா 9ஆம் வகுப்பும் துவாரகேஷ் 4ஆம் வகுப்பும் படிக்கிறாங்க. வழக்கம் போல தன்னுடைய குழந்தைகளை பைக்ல ஏத்திக்கிட்டு காலையில ஸ்கூலுக்கு விட போயிருக்காரு. அப்போ பொறையூர் பக்கத்துல வந்துட்டு இருந்தப்போ வேகமா வந்த டிப்பர் லாரி இவருடைய வண்டியோட பின்பக்கத்துல மோதி இருக்கு. 3 பேரும் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. இதுல 2 குழந்தைகளும் லாரியில சிக்கி இறந்து போயிருக்காங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே 2 குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க. இதுல அந்த தந்தை பதறி துடிச்சிருக்காரு. அவரை உடனடியா பக்கத்துல இருந்தவங்க மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. லாரிய அங்க இருந்த பொதுமக்கள் அடித்து நொறுக்கியதா கூறப்படுது. அங்க சாலையில உட்கார்ந்து மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. போலீசார் மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. போராட்டம் கைவிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.